நபிகள் தோன்றாவிட்டால் குர்ஆன் வந்தே இருக்காது. கோமா நபிகள் தோன்றாவிட்டால் குர்ஆன் வந்தே இருக்காது. மாமரை குர்ஆன் இறங்காவிட்டால் மாநிலம் திருந்து இருக்காது. இந்த மாநிலம் திருந்து இருக்காது. கோமா நபிகள் தோன்றாவிட்டால் குர்ஆன் வந்தே இருக்காது. அழிவில் இருந்து உலகை காத்தவர் அண்ணல் முஹம்மது நபி என்றோ. அறமாய் தௌஹீத் சுடரை தந்தவர் அருமை முஹம்மது நபி என்றோ. எழிலா இஸ்லாம் நெறியை தந்தவர் எம்மான் முஹம்மது நபி என்றோ. எவரும் செய்யா சாதனை புரிந்தவர் எங்கள் முஹம்மது நபி என்றோ. அல்லாஹ் வாழ்த்திடும் தூதர் அற்புத குர்ஆன் போதர். அல்லாஹ் வாழ்த்திடும் தூதர் அற்புத குர்ஆன் போதர். வல்லமை வாய்ந்த நல்லுரையாளர் வையகம் போற்றிடும் நீதர். இந்த வையகம் போற்றிடும் நீதர். கோமா நபிகள் தோன்றாவிட்டால் குர்ஆன் வந்தே இருக்காது. மூன்று வேதங்கள் அருளப்பட்டன முன்னே வந்த நபிமார்க்கு. முதலாய் தௌராத் ஜபூர் இன்ஜில் வேதங்கள் வந்தன புவியோர்க்கு. மேன்மை வாய்ந்த குர்ஆன் மறையை மேலோன் நபிக்கு தந்தானே. வேதினி போற்றும் வானவர் ஜிப்ரீல் மூலம் நபிக்கு அளித்தானே. அல்லாஹ் அருளிய வேதம் ஆஹா அற்புத போதம். அல்லாஹ் அருளிய வேதம் ஆஹா அற்புத போதம். அனைவரும் ஏற்று துணையென கொண்டால் ஆனந்த வாழ்வே பொங்கும். என்றும் ஆனந்த வாழ்வே பொங்கும். கோமா நபிகள் தோன்றாவிட்டால் குர்ஆன் வந்தே இருக்காது. வேதம் அற்புத குர்ஆன் ஒன்றேதான். அறிவும் திறனும் அறமும் தருவது அருள்மறை குர்ஆன் ஒன்றேதான். கனிவுடன் மேன்மை குர்ஆன் ஓதிய காத்தம் நபிகள் வாழியவே. கலைமிகு மதீனா வாழ்ந்திடும் எங்கள் கருணை நபிகள் வாழியவே. அல்லாஹ் வாழ்த்திடும் தூதர் அற்புத குர்ஆன் போதர். அல்லாஹ் வாழ்த்திடும் தூதர் அற்புத குர்ஆன் போதர். வல்லமை வாய்ந்த நல்லுரையாளர் வையகம் போற்றிடும் நீதர். இந்த வையகம் போற்றிடும் நீதர். கோமா நபிகள் தோன்றாவிட்டால் குர்ஆன் வந்தே இருக்காது. கோமா நபிகள் தோன்றாவிட்டால் குர்ஆன் வந்தே இருக்காது. மாமரை குர்ஆன் இறங்காவிட்டால் மாநிலம் திருந்தி இருக்காது.
இந்த மாநிலம் திருந்தி இருக்காது. கோமா நபிகள் தோன்றாவிட்டால் குர்ஆன் வந்தே